திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க சோஷியல் மீடியா இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற சேட்டலைட் சேனல்ல இருந்து யூடியூப் சேனல் வரைக்கும் சோஷியல் மீடியா எக்ஸ் பக்கம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா இடத்துலையுமே ஹாட் டாபிக், ஹாட் ட்ரெண்டிங் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கார்ல திரு ஜோசப் விஜய் அவர்கள் தான். அவங்க இன்னைக்கு கரூருக்கு போயிருக்காங்க. கரூர்னு சொன்ன உடனே ஒரு காலத்தில் எல்லாருக்கும் என்னென்னமோ ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து அதற்காக 41 உயிர்கள் பலி கொடுக்கப்பட்ட பிறகு கரூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் இந்த துயர சம்பவம் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க துயர சம்பவத்தை நடத்தி காட்டினவர் தான் இப்போ தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கிற திரு விஜய் அவர்கள். சரி, இன்னைக்கு எதுக்காக அங்கே போனார், என்ன சொன்னார்னா, நான் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்ச உடனே கரூர் மக்களை போய் பார்ப்பேன் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னார். எதுக்கு சொன்னார்னா, இப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் என்ன அங்கே போக விட மாட்டேங்கிறாங்க. யார் இவரை தடுத்தாருன்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் திமுக திமுக திமுக. தேர்தலுக்கு முன்னாடி தான் திமுக திமுகன்னு சொல்ற பழக்கம் இருக்கு. இவர் இப்பதான் இந்த கண்டிஷன்ல இருக்காரு. ஒருவேளை ஜெயிச்சாருன்னா மாறிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா, தேர்தலுக்கு அப்புறமும் எந்த மேடை ஏறினாலும் எங்க மைக்கு கிடைச்சாலும் கையில பேப்பர் இருந்தாலே அது ஃபுல்லா திமுக 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 திமுக. திமுகவை வெறுக்கிறீங்களா இல்ல திமுகவை இவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்களான்னு தெரியல. பட் திமுகங்கிற வார்த்தை வராம ஒரு நாளை கூட நீங்க கடக்க முடியாதுன்னு அது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ கரூருக்கு எதுக்கு போனார்னா, நடந்த 41 பேர் இறந்து போயிட்டாங்கல்ல, அதுக்காக அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல, மன்னிப்பு கேட்க, இல்லைன்னா கரூர் மக்களை சந்திக்க, அதுக்காக போயிருக்கேன்னு அவர் சொல்றாரு. ஆனால் உண்மை என்னன்னா, கரூர்ல அதிமுகவை சார்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர், அதாவது கரூர்ல 41 பேர் கொலைக்கு காரணமான விஜய் அவர்கள் வேண்டான்னு கரூர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அதிமுகவை சார்ந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேக்கால போய் சேர்ந்ததும் அங்க இடைத்தேர்தல் ராஜினாமா பண்ணிட்டாரு எம்எல்ஏ பதவியை. யாரை வேண்டான்னு உங்களை தேர்ந்தெடுத்தாங்களோ அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க தாவேக்காக்கு போனீங்க. அப்ப அங்க இடைத்தேர்தல் வருது இல்ல. ஸோ நம்ம அண்ணனுக்கு வேலை செய்யறதே பிடிக்காது, வேர்க்கும், என்ன என் உடம்பில் ஏதோ சுரக்கிறதுங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பாப்ல. அதனால ஒரேடியா 2 வேலையை முடிச்சிருவோம், ஆறுதல் சொல்ல போறேன் இல்ல மன்னிப்பு கேட்க போறேன், ஏதோ ஒரு பாணியில போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு போயிருக்காரு. ஆனா ஒரு இடத்துல கூட ஆறுதலுங்கிற வார்த்தையே வரல. ஏன்னு தெரில. எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஏதாவது ஒரு இடத்துல தார்மீக பொறுப்பா இதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறத பேசிக் ஹியூமனிட்டி இருக்கிற எந்த மனுஷனும் கேட்பான். நீங்க கேட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிற பழக்கமே இல்லை. குற்ற உணர்ச்சிங்கிறது கொஞ்சமாவது மனசுல இருக்கணும். இப்போ நான் ரோட கிராஸ் பண்ணி போகும்போது என் கண்ணு முன்னே யாருக்காச்சும் ஏதாவது நடக்குதுன்னா, அவங்கள எனக்கு யாருன்னே தெரிலனாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல என் மனசு பதைக்கும். ஒரு நார்மல் மனுஷன், மனசாட்சி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அது இருக்கும். மன்னிப்பு கேட்க போன இடத்துல, ஆறுதல் சொல்ல போன இடத்துல எதுக்கு சினிமா டைலாகு, எதுக்கு பஞ்ச் டைலாகு, எனக்கு புரியவே இல்லை கொஞ்சம் கூட. கையை ஆட்டி நீட்டி என் கேமரா பார்த்தோன்னா இன்னும் சினிமா ஸ்டாராகவே இருக்கோங்கிற எண்ணம் வந்துடுதா? இன்னொன்று, இது சினிமா சேனல், இங்கே அரசியல் எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சினிமா நியூஸ் இருக்கிற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. அதில் கோலிவுட்டுங்கிற செக்ஷனில் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் நடக்கிறதோ இல்லை விஜய் அவர்களோட கட்சியில் நடக்கிற செய்தியோ இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன கேளுங்க, நான் பேசுறது தப்புன்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா சினிமா செய்தி போடுற ஊடகங்களும் சரி, சினிமாவில் இருக்கிற நடிகர்களும் சரி, அதே சமயம் சினிமாவை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்களும் சரி, முழுக்க முழுக்க தன்னை ஒரு சினிமா பிம்பமாக தான் அவரும் நினச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே அவரை ஒரு சினிமா பிம்பங்கிற இடத்துல தான் வச்சுட்டு இருக்காங்க. அதைத்தான் இன்னைக்கு அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. மேடையில் நின்று பாட்டு பாடுறீங்களே, நிற்காம ஓடு ஓடு ஓடு, ஆறுதல் சொல்ல தான் போனீங்களா? இது எப்படி இருக்கு தெரியுமா? இலங்கையில் போர் நடந்தப்போ நாங்கள் அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம், அதை பண்ணோம், இதை பண்ணோம், போராட்டத்தில் கலந்துக்கிட்டோன்னு சொன்னப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆச்சு. இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் குத்துப்பாட்டு இல்லைன்னு வருத்தப்பட்டீங்க, அதனால இந்த படத்தில் 4 பாட்டு சேர்த்து வச்சிருக்கேன்னு பேசுனீங்களே, அதே மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு போராட்ட வடிவம்னா என்னன்னே தெரியாது, ஒரு ஆறுதல் சொல்ல போற இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது. அது உங்களை சொல்லி குத்தம் இல்லை, நீங்களும் அப்படிதான், உங்க தொண்டர்களும் அப்படிதான். ஏன்னா சின்ன குழந்தைய, கை குழந்தைய பறி கொடுத்துட்டு பனையூர்ல உங்களை பார்த்துட்டு நீங்க என்ன கொடுத்தீங்க, என்ன சொன்னீங்க, எதுவும் வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த அம்மா பேட்டியில சொல்றாங்க, இவ்வளோ பக்கத்துல யாராவது பார்க்க முடியுமா? ஆனா நாங்க பார்த்துருக்கோம், எங்க குடும்பத்தையே அவர் பக்கத்துல போய் பார்க்க வச்சிருக்கான். என்ன அதுக்காக எங்க குழந்தைய விலையா கொடுக்க வேண்டி இருந்துச்சு? எங்க மனிதாபிமானம்? நமக்கு தெரியாதவன், நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லாத ஒரு மனுஷன் மேல வர்றதுதான் மனிதாபிமானம். ஆனா எங்க குடும்பங்களுக்குள்ளே அந்த மனிதாபிமானம் செத்து போச்சு. அது உங்களால. உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லையா? நான் என்ன கடவுளா? என்ன பக்கத்துல பார்த்துட்டு குழந்தை செத்ததெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்கிறாங்க.
அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்காங்கிறதா இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. இன்னொரு விஷயம், ஒட்டுமொத்த பழியையும் தூக்கி எதிர்க்கட்சி மேலையும் போலீஸ் மேலையும் போடுறீங்க. அந்த எதிர்க்கட்சியை நானும் குத்த சொல்லுவேன், நானும் குறை சொல்லுவேன். அவங்க தான் காரணம். நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இப்படி நின்று நீங்க பண்ண தப்புக்கு கொஞ்சம் கூட அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம, கொஞ்சம் கூட எந்த விதமான உறுத்தலும் இல்லாம பழிய தூக்கி மத்தவங்க மேல போடுறீங்கல்ல, இதுக்கு முழுக்க முழுக்க அந்த எதிர்க்கட்சி தான் காரணம். அவங்க ஆட்சியில இருந்தப்போ இந்த விஷயத்துக்கு உங்க மேல கரெக்டா ஆக்ஷன் எடுத்துதான் இன்னைக்கு நீங்க எப்படி பேசியிருக்க மாட்டீங்க. எனக்கு இதுக்கு நடுவுல ரொம்ப உறுத்தலா இருந்த விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு நேத்துல இருந்து மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிட்டே இருந்துச்சு. எப்படி இவர் போய் பேசுவாரு? அது தப்பா? சரியா? இதுல என்ன விஷயம் இருக்கு? நம்மள எப்படி மைண்ட் வாஷ் பண்றாங்க? எதுக்கு இப்படி பேசுறாரு? இது எதையுமே யோசிக்காம கை தட்டுற ஒரு கூட்டம் தான் கீழே உட்கார்ந்துருக்குங்கிறது நாடறிஞ்ச விஷயமா ஆயிடுச்சு. இன்னைக்கு இன்னொரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திருச்சி கிழக்கு போயிருந்தாருன்னு நினைக்கிறேன். அங்க போகும்போது அந்த விழா நடந்த அரங்கத்துக்குள்ள பத்திரிக்கைக்காரங்க அனுமதி இல்லை. இன்னைக்கு அதுக்கு வெளியில கூட அவங்களுக்கு அனுமதி இல்லை. ஐயா, நீங்க காலால எட்டி உதைச்சாலும் அந்த காலுக்கே முத்தம் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யறாங்க. உங்க பிஆர்ஓ டீம் கூட அவ்வளோ வேலை செய்யறது இல்லை, அவங்க செய்யறாங்க. அவங்கள போய் இப்படி பண்றீங்க. இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் எதுக்கு கட்டியிருக்காங்க? படிக்கிறதுக்கு. நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது படிக்க தான் செஞ்சோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் கரூரில் போய் நீங்கள் நடத்தி காட்டின பரப்புரைங்கிற பேரில் வர வேண்டிய சமயத்துக்கு வராமல் லேட்டாக வந்து நடத்தி காட்டின ஒரு கொடூர சம்பவத்துக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்க போறீங்க, இல்லை நீங்கள் ஆறுதல் சொல்ல போறீங்கன்னா அதை எதுக்கு ஸ்கூலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் லைவாக பார்க்கணும்? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களே, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விழா எடுத்த மாநிலம் இது. நீங்களே கல்வி அமைச்சரான புதுசுல சொல்லல தமிழ்நாட்டில் ஸ்கூல் எஜுகேஷனுக்குன்னு ஒரு லெகசி இருக்குன்னு. இதுதான் அந்த லெகசியா? ஸ்கூல்ல லைவ் போடுற அளவுக்கு அப்படி என்ன சாதனை? 41 பேர் கொடூரமா சாகிறதுக்கு காரணமா இருந்தது ஒரு சாதனையா? இந்த வரலாறை ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கணும். உண்மையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு நமக்கு ஓட்டு போட மாட்டான்ல. உண்மையான வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு வீட்டில் போய் அம்மா விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்கம்மா அப்படின்னு கேட்க மாட்டான்ல. அந்த பயம் தானே உங்களுக்கு? இதை ஸ்கூல்ஸ்ல லைவா போட வேண்டிய காரணம் என்ன? ப்ரொஜெக்டர் எதுக்கு இருக்குன்னா ஸ்கூலில் ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துறதுக்கு. குழந்தைங்களுக்கு அதை சில பேருக்கு பார்த்து படித்தா டக்குன்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொடுத்த ப்ரொஜெக்டரில் உங்கள் தளபதி மேடை ஏறி பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்க, பண்ண தப்புக்கு ஆறுதல் சொல்ல போனால் அதை லைவ் போட்டு காமிச்சிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்கள் தமிழ்நாடு கல்வி பாதையில் வளர்த்தெடுக்கிறதா? ஒன்று பண்ணுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் தேட்டராக மாற்றிடுங்க. டெய்லி 2 விஜய் படம் போட்டுருங்க. எதுக்கு ஸ்கூலு? எதுக்கு படிச்சுக்கிட்டு எல்லாரும் குலத்தொழில் செய்ய போயிடுவோமே? அதுக்கு தானே பிளான் பண்ணுறீங்க. ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் சொல்கிறாங்க, விஜய் அவர்களுக்கு விஜய் ஃபேன்ஸ் எவ்வளோ லாயலாக இருக்காங்களோ அவ்வளோ லாயலாக இருக்க பழகணும்னு. விஜய் அவர்கள் பிஜேபிக்கு எவ்வளோ லாயலாக இருக்காரோ அதை பார்த்து தான் நம்ம லாயல்ட்டினா என்னன்னு கற்றுக்கணும். ஏன்னா பிஜேபி அரசு தமிழ்நாட்டை ஒரு பின்தங்கிய நிலைக்கு தள்ள பார்க்குது, ஒரு விஷயத்தை செய்ய பார்க்குது. அதை கச்சிதமாக நிறைவேற்றுற வேலையை விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாங்க, இடதுசாரிகள் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கணும்னு. அந்த விஷயத்த விஜய் அப்படிங்கிற ஒற்றை நபர் மூலமா, விஜய் அப்படிங்கிற ஒற்றை சினிமா பிம்பம் மூலமா இன்னைக்கு பிஜேபி நடத்தி காட்டிட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். ஆனால் நான் உங்களை ஒரு இடத்துல பாராட்டுவேன் விஜய் அவர்களே. எதுக்குன்னா, ஏர்போர்ட்டில் நீங்கள் எப்படி ஓடினீங்கன்னு மேடையில் ஓடி காமிச்சிங்களே, அதுக்கு நான் உங்களை கண்டிப்பாக பாராட்டியே தீருவேன். ஆனால் நீங்கள் உங்களையே தான் சொல்லிக்கிறீங்கன்னு கீழே நிற்கிறவங்களுக்கு தெரியாது. அதான் நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க அரசியல். இப்படி கரூர் போனது ஒரு பக்கம் இருக்க, முதல்ல என்ன சொல்லிட்டு போனாருன்னா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படும். அரசு வேலை யார் வீட்டு நெய்? யாருக்கு லட்டு செய்கிறீங்க? ஊரா வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்கன்னு சொன்னீங்களே, அரசு வேலை யார் வீட்டு நெய்? நீங்கள் யார் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்ய பார்க்குறீங்க? நீங்கள் அப்போ கட்சி ஆரம்பிச்சிருந்த ஒரு அரசியல் தலைவர் அண்ட் நடிகர். அப்போ நீங்கள் படத்தை நடிச்சிட்டு இருந்தீங்க. உங்கள் கட்சியோட பரப்புரை கூட்டத்துக்கு வந்து இறந்தவங்களுக்கு உங்கள் கை காசில் நீங்கள் ஏதாவது செய்யணும். அரசாங்க வேலை எதுக்கு கொடுக்குறீங்க? அப்போ வருஷக்கணக்கா தூங்காமல் கண்ணு முழிச்சு குடும்பத்தை விட்டு இருக்கிற காசெல்லாம் எடுத்துட்டு சென்னைக்கு வந்து அகாடமியில் சேர்ந்து ராப்பகலாக படிச்சுட்டு இருக்கானே. இந்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டோம், அடுத்த வருஷம் பாஸ் ஆயிரும், இந்த வருஷம் போயிருச்சு, அடுத்த வருஷம் கிடச்சிரும்னு உட்காந்து கண்ணு முழிச்சு படிக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எங்கே போவாங்க? ஏற்கனவே குரூப் 1 வேகன்சி வெறும் 26. ஆனால் கரூரில் இறந்தவங்களுக்கு அரசு வேலை 32 41. இல்லை புரியல. அப்போ இங்கே படிப்புக்கு மரியாதை இல்லை. ஏற்கனவே ஒரு ஜோசியருக்கு ஓஎஸ்டி பொறுப்பு கொடுத்து படிப்பெல்லாம் தேவையில்லடா, ஜோசியம் கற்றுக்கங்க, கவர்மெண்ட் வேலை கிடச்சிருங்கிற ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வந்தீங்க. இப்போ இந்த வேலையை பார்க்குறீங்க. என்ன செய்ய நினைக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டை? இங்கே எல்லாரும் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போய் தனி மனித வருமானம் உயர்ந்ததுனால தான் நீங்கள் 100 கோடி 200 கோடி 500 கோடின்னு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வைக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அந்த தமிழ்நாட்டில் ஸ்கூலில் நீங்கள் பேசுகிறத லைவ் போடுற அளவுக்கு நீங்கள் என்ன பேசிட்டீங்க? அப்படி 4 சினிமா டைலாகு, கையை நீட்டி 4 டைலாகு, எதிர்கட்சி மேலே பழி, திமுக திமுக திமுக, ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின்.
இதை தவிர என்ன பேசுனீங்க? இதை ஸ்கூல்ல லைவ் போட்டு காட்டி அந்த குழந்தைங்க மனசுல என்ன விஷத்தை விதைக்க ட்ரை பண்றீங்க? இதுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. சத்தியமா சொல்றேன், விஜய் அவர்களோட அமைச்சரவை அமைஞ்சப்போ ஒரே ஒரு நல்ல அமைச்சர்னு நான் உங்களை மட்டும்தான் நினைச்சேன். ஆனா நீங்க இங்க இருக்கிற எல்லாரை விடையும் மோசமா இருக்கீங்க. தொழில்துறை அமைச்சர் என்னடானா போய் ஒரு குழந்தைய கை கட்டி நிக்க வச்சு மென்டல் டார்ச்சர் பண்றாங்க. இன்னைக்கு என்னடானா ஒரு கட்சி தலைவர், ஒரு முதலமைச்சர் பேசுறது, அவர் ஏதோ படிங்க, படிச்சு முன்னேறுங்க, வாழ்க்கையில முன்னேறிட்டே இருங்க அப்படின்னு பேசுறத லைவ் போட்ட மாதிரியே அவர் யார் மேலேயோ பழி போட்டு பேசுறாரு, என்னென்னமோ பேசுறாரு. பேப்பர்ல என்ன இருக்குன்னு கூட அவருக்கு தெரியாது, அதை அப்படியே பேசுறாரு. அதை எதுக்கு ஸ்கூல்ல லைவ் போடுறீங்க? ரொம்ப இரிட்டேட்டான ஒரு விஷயமே அதுதான். இன்னொன்று கவர்மெண்ட் வேலை. இந்த ரெண்டு விஷயம் இன்னைக்கு கொடுக்கலாத என்ன காரணம்னு தெரியல. நாளை பின்ன சட்டமன்ற கூட்டம் கூடும்போது நான் அந்த மக்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு திமுக தான் தடுத்துருச்சு. ஆஸ்பிரன்ஸாக இருந்து குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே உங்களை எதிர்க்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு அவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் முக்கியமாக அதிகமாக வேலை வாங்குறாங்கன்னு உங்களுக்கு ஓட்டு போட்டது. ஆனால் இன்னைக்கு உங்கள் கட்சிக்காரங்க ஆய்வுங்கிற பேரில் அவங்களே போய் டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்களும் ரோட்டுக்கு வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாடே ஒரு போராட்டக்களமாக மாறி இருக்கு. ஆனால் நீங்கள் ஆல்வேஸ் ஸ்கூல் சிஎம் இந்த மாதிரி போயிட்டு பழி போடுறது. போலீஸ் மேலே ஒரு பழி போட்டிங்கல்ல, அவங்க நினச்சா இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணி அனுப்பியிருக்கலாம். எப்போ? நீங்கள் காலையில் வருவீங்கன்ட்டு சாயங்காலம் வருவீங்க. உங்களுக்காக வெயிலில் காத்திருந்து தண்ணி குடிக்காம முதல்ல அந்த மக்களுக்கு ப்ராப்பராக வாட்டர் பாட்டில், தண்ணி வசதி இருக்கா, கழிவறை வசதி இருக்கா, எதுவுமே பார்க்காம இருந்தது உங்கள் டீமோட தப்பு. உங்கள் கூடயே ஒருத்தர் சுற்றுவார் ஒரு வாக்கி டாக்கி வச்சுட்டு, அவரோட தப்பு. அவர் தானே அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். எப்போ உங்கள் கூட தானே சுற்றுறாரு, அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குமே, அரேஞ்ச் பண்ண வேண்டியதானே, பண்ணலை. அந்த மக்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் வந்து அங்கங்கே நிறுத்தி அட்டென்ஷன் சீக் பண்ணுற அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அட்டென்ஷன் சீக்கிங்காக லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி அவங்க கத்துறதை ரசித்து போலீஸ் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 15 மீட்டர் முன்னாடியே நின்று பேசிட்டீங்கன்னா ஓகே, கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு உங்கள் டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை அந்த பாயிண்ட் தான் கரெக்டாக இருக்கும். புஷி ஆனந்த் என்ன சொல்லியிருக்காரு, அங்கே தான் நாங்கள் எங்கள் கேமராமேன் எல்லாம் நிற்க வச்சுருக்கோம், அங்கேருந்து கேப்சர் பண்ண தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படி எல்லா தவறுகளையும் நீங்கள் ஒரு ஆள் தாமதமாக வந்தது ஓடினாங்க அப்படின்னு நீங்கள் ஓடிட்டு மற்றவங்களை கிண்டல் பண்ணுறீங்க. ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கள், ஏன் லேட்டாக வந்தீங்க? எதுக்கு லேட்டாக வந்தீங்க? அந்த காரணத்தை மட்டும் சொல்லுங்களேன். எனக்கு நீங்கள் போகிற இடத்துலலாம் இறப்புகள் நடந்திருக்கு. சரி, இங்கே வந்து கரூரில் இறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல. தஞ்சாவூருக்கு நீங்கள் போகும்போது ஒரு பையன் உங்கள் வண்டியில் அடிபட்டு உங்களை பார்க்க பின்னாடியே பைக்கில் வந்து கீழே விழுந்து இறந்து போனான்ல, அந்த பையனோட குடும்பத்துக்கு என்ன? அவங்க அப்பா அழுதுகிட்டே பேட்டி கொடுத்தாரு, கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டான்னு. இந்த மாதிரி ரசிகர்களையும் இந்த மாதிரி தொண்டர்களையும் தான் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்களா? இப்படி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தமிழ்நாட்டை அழிவு பாதையில் தான் கொண்டு போயிட்டுருக்கு. ஆறுதல் சொன்ன போன இடத்துல, மன்னிப்பு கேட்க போன இடத்துல நின்று எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு ஓட்டு போட வேண்டிய சின்னம் விசில் சின்னமா? கோவையில் 10 வயது சிறுமியை அவங்க அம்மாவுக்கு தெரியாமலே எரிச்சிங்களே, அதுதான் பெண்கள் பாதுகாப்பா? ஒரு 4 நாள் முன்னாடி தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தாவேக்கா நிர்வாகிகளால், இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பா? சென்னையிலேயே எத்தனை குழந்தைங்க, பூந்தமல்லியில் ஒரு 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு, அதுதான் பெண்கள் பாதுகாப்பா? சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும், மனநிலை பிறந்த பெண்கள் வரைக்கும் உங்கள் ஆட்சியில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்களே, இதுதான் பெண்கள் பாதுகாப்பா? இந்த பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு, லஞ்சம் ஊழலை ஒழிச்சிட்டோம். மலையாள நியூஸ் சேனல்லாம் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. வர்ற எங்கள் பார்டர் பக்கத்தில் வர்ற லாரியை நிப்பாட்டி லாரிக்கு 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்குறாங்கன்னு. மலையாளிஸ் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற நம்ம நெய்பர்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்க போட்டு புழக்கிறாங்க உங்களை அவங்க நியூஸ் சேனலில். ஆனால் நீங்கள் இங்கே நின்றுட்டு வாயிலே வடை சுட்டுட்டு இருக்கீங்க. கேட்டால் எதிர்கட்சிக்காரங்க வாயில் வடை சுடுறாங்கன்னு பில்டப் வேறு. நீங்கள் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்க ஒரு கூட்டம் இருக்குங்கிற ஒரே தைரியத்தில் தப்பு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், முடிஞ்சால் ராஜ்மோகன் அவர்கள் மேலே யாராச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஒரு கவர்மெண்ட் பள்ளி, அது ஒரு ஸ்கூலு, படிக்கிற இடம், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சு ஸ்க்ரீனில் இவர் பேசுகிறத லைவ் போடுற அளவுக்கு இவர் என்ன ஆக்கப்பூர்வமாக பேசிட்டாரு, எதனால் இந்த வேலையை ராஜ்மோகன் அவர்கள் செஞ்சாருன்னு அவர்கிட்ட ஒரு விளக்கம் வாங்கி கொடுங்க. எனக்கு அது மட்டும் போதும். இன்றைக்கி நடந்த இந்த சம்பவம், விஜய் அவர்கள் மேடையில் பேசின விதம், அவர் நடந்துகிட்ட விதம், இது எல்லாம் வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கரூர் மக்கள் விஜய் அவர்கள் வேண்டான்னு அதிமுக எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தா அந்த எம்எல்ஏ அந்த மக்களுக்கு துரோகம் பண்ற மாதிரி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால வந்து சேர்ந்திருக்காரு. ஸோ மறுபடியும் தாவேக்கால இருந்து யாராச்சும் அந்த தொகுதியில் நிறுத்தப்பட்டா அவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை மற்ற கட்சிகள் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.